திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். விஜயன், சொல்லுங்க. திருப்பூரில் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடி ஏற்றி வைத்திருக்கிறார். தொடர்ந்து என்னென்ன கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டு வருகிறது? எத்தனை பேருக்கு நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டு வருகிறது? வணக்கம் அம்மா. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாட்டினுடைய 75வது குடியரசு தின விழா அதாவது சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்துல நடைபெற்றது. இந்த குடியரசு தின விழாவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வானில வண்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டது. திருப்பூர் மாவட்ட மாநகர பகுதிகளில் சிறப்பாக பணிபுரிந்த 62 காவலர்கள் முதல்வர்களுக்கு அது முதல்வர் பதக்கங்கள் அணிவித்து பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினாரு. அதனை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த 63 பயனாளிகளுக்கு 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு. முன்னதாக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிச்சாங்க. இந்த விழாவில் திருப்பூர் மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் சாமிநாதன், மாநகர காவல்துறையினுடைய ஆணையர் பிரவீன்குமார் அபினவு, மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்பீம், சாராட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஜயன்.